குதிரை பெரிய எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து இருக்குங்க. சரி. சைஸ் ஒரு 40 இன்ச்சு வருங்க. இது போனி டைப்பில் இருக்குங்க. ஆமாங்க. இது பெண் குட்டிங்க. குட்டி தானுங்களா? குட்டி பெண். ஆனால் இந்த குட்டி இது வந்து பெண் குட்டிங்க. குதிரை செனையா இருக்குதுங்க. சென குதிரைங்களா? சென குதிரைங்க. குதிரை. ஆமாம், இது செனையா இருக்கும் குதிரை. செனையா இருக்கு. கரிக்கால் குமியத்துங்களா? இந்த குதிரைங்க இது வந்து ஆண் குட்டிங்க. இது சொந்தமா இது வீட்டுக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். பேர் புல்லட். புல்லட்டுன்னு பேரெல்லாம் வச்சுங்க. இது ஒரு நாளைக்கு குதிரை பெரிய எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்களுக்கு செல்வராஜுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரையை இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு 5 உருப்படி குதிரையை எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. அதனோட குதிரையை பற்றி பார்க்கலாங்க, குதிரை நிலவரம் பார்க்கலாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து 5 உருப்படி கொண்டாந்துருக்கீங்க. எத்தனை ரூபா பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 10 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபா வரைக்கும். போன தடவை வந்து 6 ரூபாய்க்கு சொல்லியிருந்தீங்க. இந்த தடவை ரேட் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணங்க? குதிரை வந்து இப்போ அங்கே கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சுங்க. குதிரையை நான் எடுக்கிற வகமெல்லாம் குதிரை கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு. அது போக எக்ஸ்ட்ரா லட்சணம் அதோட சூப்பரா இருக்கிற குதிரைகள்ல நிறைய இருக்கு. இல்ல போன கட்டாப்புக்கு இந்த கட்டாப்பு கொஞ்சம் உடம்பு மேனியோட நல்ல குதிரைக்கு நல்லா இருக்குதுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த குதிரையை பாத்துடலாங்க. இதுல புளியம்பூர்ல சேருமா? இது வந்து ஆண் குதிரைங்க. ஆண் குதிரை புளியம்பூ கல்டாம்பாங்க. இது வந்து 10 சுழி சுத்தங்க. 10 சுழி சுத்தம். 10 சுழி சுத்தம். குதிரை நல்ல லட்சணமான குதிரைங்க. குதிரை. பல்லு எத்தனை பல் தரத்தில் இருக்குண்ணா? இது பல்லு ஆச்சுங்க. ஒரு 6-7 வயசு ஆச்சுங்க. 6-7 வயசு. ஆமா. இதுக்கு வந்து வண்டி ஏர் சவாரி பழக்கம் இல்ல, ஏர் சவாரி மட்டும் தான் இருக்குங்க. ஏர் சவாரி மட்டும் தான் இருக்கு. இது காய் உடைச்ச குதிரைங்க. காய் உடைச்சது. ஆமாங்க. ஓ, காய் உடைச்ச குதிரைங்க. அதனாலதான் நல்லா திபுதிபுன்னு இருக்குங்களா? ஆமாங்க. இது காய உடைச்ச குதிரை. இது ரைடிங் போகும். ரைடிங் நல்லா போகும். ஆனா ஃபோர்ஸ் எல்லாம் பாக்குற காய் அடிச்சது சாப்பிட்டா இருக்கும். இது இப்பவே நல்லா ஸ்பீடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இழுத்துட்டு வரும்போதே ஒரு மாதிரியா வந்துருது. இல்ல, இது முதல் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமா இருந்திருக்குங்க. இழுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இப்படி பண்ணிக்கிறேன். சரி. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? இது வந்து 25 ரூபா சொன்னாங்க. 22 ரூபாய்க்கு ஒரு பார்ட்டிக்கு முடிச்சுட்டு அவன் டெலிவரி பண்றதுல கொஞ்சம் என்னால டிலே ஆகுதுங்களா. இப்போ இது வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க பணமெல்லாம் கொடுக்கல, ஓகே பண்ணிட்டாங்க. இங்க இருந்து குமுளிக்கு ஏத்தோணும். குமுளி ரிட்டர்ன் போற வண்டியில ஏத்தோணும். அது இன்னும் ஸ்டெப் எடுக்காம இருக்கு, பெண்டிங் இருக்கு. இது வந்து எத்தனை சுழி சுத்தமா இருக்கு? இது 10 சுழி சுத்தங்க. ஆண் குதிரை புளியம்பூ கால்ட நல்ல ஒரு பஞ்சகலியாணி டைப்ல இருக்கு. 4 கால் வேலை நெத்தி வேலையோட இருக்கு. பொருள் நல்ல பொருள். ஆமா. சரி, ஓகே. பெரிய ஆளு கூட ஏறி உட்காந்து ஓட்டலாம். அப்படியே அடுத்து பார்த்தலாம். சரி. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆண் குதிரைங்க. சரி. சைஸ் ஒரு 40 இன்ச்சு வருங்க. இது போனி டைப்ல இருக்குங்க வச்சுங்களேன். போனி டைப் இல்ல. ஆனா போனி இல்ல. போனியை விட போனி டைப்ல கொஞ்சம் சின்ன குதிரை. சைஸ் சின்ன குதிரை. இது வந்து ஒரு 40 இன்ச்சு வரும். ரைடிங் எல்லாம் இருக்குங்க. ரைடிங்கோட இருக்குதுங்க. வண்டி பழக்கம் இருக்கு. தொழில் தெரிஞ்ச குதிரை. அது என்ன சொல்றதுங்க, கொஞ்சம் குழந்தைகள்லாம் ரைடிங் ஓட்டிக்கலாம். அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்க. இது காய் அடிச்சு குதிரை. காய் அடிச்சதா? ஆமா. காய் உடைச்சதுங்க. இது வந்து என்ன ரேட் வருதுங்க? எத்தனை சுழி சுத்தம்? இது சுழி வந்து தீஸ்கட்டோட இருக்கு. ஆமா, தீஸ்கட்டோட இருக்குது. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வாங்கி கட்டலாங்க. தீஸ்கட்டு வாங்கி கட்டுன்னு சொல்லுவாங்க பழமொழி. சரிங்க. இது ஒரு 22 ரூபா வருங்க. 22. ஆமா, பழக்கத்தோட இருக்கு. வண்டி பழக்கம், ஏர் சவாரி பழக்கத்தோட. குழந்தைங்க அந்த போனியை கேட்கறவங்க, போனி இப்பெல்லாம் டிமாண்ட் ஆயிடுச்சுங்க. போனிகள்லாம் இங்க இல்ல. தெரிஞ்ச மினியேச்சர் போனிங்கிறது இங்க இல்ல. ஒரு 35-36 இருக்கிறத போனிங்க. சரிங்க. அந்த மாதிரி போனிகள்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சுங்க. இங்கேயும் கிடைக்காதனால
அது மாதிரி கேட்கறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு நார்மலா இருக்கு. இது ஓட்டிக்கலாம், பிடிச்சிக்கலாம். சரி சரி, தெளிவா இருக்குன்னு வச்சுக்கலாம் பொருள். சரி ஓகேண்ணா. அப்படியே அடுத்து பார்த்துருவோம். இந்த குதிரைங்க இது வந்து பெண் குதிரைங்க. பெண் குதிரை. ஆமாங்க. பெண் குட்டிங்க. குட்டி தானுங்களா? குட்டி, பெண் குட்டி. சைஸ் ஒரு 45 46 வருங்க. என்ன பல்லு போடாத குட்டி. பல் போடாத. ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டிங்க இது. நேரத்துல வண்ணத்துல எல்லாத்துலயும் நல்லா இருக்குது. இது வந்து என்ன வண்டி பழக்கம் எது பழக்கம் இல்லைங்க. சரிங்க. ஆமா, இது நல்ல பொருளுங்க. எத்தனை வயசு இருக்குங்க? வயசு மீறி போனா ஒரு 2 வயசு இருக்கணும். 2 வயசு. பல்லு போடலைங்க. இது பல்லு போடல, நெத்தி பட்டாவோட இருக்கு. பல்லு போடாத குட்டிங்க இது. பல் போடாத குட்டி. ஆமாங்க. நெத்தி பட்டாவோட இருக்கு. ஆமாங்க. இது வந்து என்ன ரேட்டுங்க வருது? எத்தனை சுழி சுத்தம்? இது சுழி வந்து எச்சு கம்மியா தப்பு தானுங்க. சுழியில் எச்சு கம்மியா தான் இருக்கு. ஆனா பொருள் அருமையான பொருள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருள். அதாவது சுழி பார்க்காம வேலைக்கு வாங்குற அளவுக்கு கரெக்டா இருக்கு. நல்ல பொருளுங்க இது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருளுங்க. சரி சரிங்க. ஆமாங்க. இது வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். ஆமாங்க. ஃபைனல் பேசின அனுசரிச்சு தரலாம். நேரில் வந்து அனுசரிச்சு கொடுப்போம். நல்ல பொருளுங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல லட்சணமா இருக்கும். குதிரை வந்து நல்ல முடியும், அப்படித்தான் நல்ல மின்னு இருக்கும். சரிங்க. நல்லா மேனியும் சரி எல்லாம் தெளிவா இருக்கும். நல்ல பொருள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருள். வாங்கி வளர்த்துறவங்களுக்கு அருமையான பொருள். ஆனா இந்த குட்டி இது வந்து பெண் குட்டிங்க. பெண் குட்டி. ஆமாங்க, பெண் குட்டி. இதனோட விலை வந்து 12 ரூபா வருங்க. இது வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் இருக்கணும் குட்டி. 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். ஆமா. என்ன விலை வருதுங்க? இது ஒரு 12 ரூபா வருங்க. 12 ரூபா. ஆமா. 6 மாசமான குட்டி 12 ரூபா ரேஞ்ச் சொல்றேன். 12 ரூபா வருங்க. பெண் குட்டி. சுழியில எச்சு கம்மியா தான் இருக்குங்க. சுழி எச்சு கம்மியா தான் இருக்கு. ஆமா, அக்யூரேட்டா இல்லைங்க, எச்சு கம்மியா இருக்கு. சரிங்க. வாங்கி வளர்த்துறீங்க. இப்ப சுழிங்கிறது நம்ம முக்கியமா அந்த நம்ம இந்துக்கள் மட்டும் தான் பாக்குறாங்க. மத்த யாரு பாக்குறது? தமிழ்நாடு விட்டு அக்கடால போயிட்டு யாரும் பாக்குறது, யாருமே கண்டுக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு 50% 60% சுழி பார்க்க மாட்டாங்க. சரி சரி. மேக்சிமம் பார்க்க பார்த்தா ஒரு 10% இருந்து 20% நல்லா அக்யூரேட்டா பார்ப்பாங்க. ஆமா. சரி ஓகேங்க. இது விற்பனை விலை எத்தனை வருங்க? இது ஒரு 12 ரூபா வருங்க. குட்டி வளர்த்துறதுக்காக நல்ல பொருள். சரி ஓகே. ஆமா. இப்படி அடுத்து பார்த்தலாம். இது என்ன புளியம்பு கல்டால சரிங்களா? இது புளியம்பு கல்டாங்க. இது வந்து சைஸ் ஒரு 40 இன்ச்சு வருங்க. 40 இன்ச்சு வருங்க. சரிங்க. இது குதிரை செனையா இருக்குதுங்க. சென குதிரைங்களா? சென குதிரைங்க. குதிரை செனையா இருக்குது. இது குணத்துல நல்லா இருக்கு, நல்ல பொருள். இதுக்கு வந்து வண்டி பழக்கம் எல்லாம் இருக்கு. வண்டி பழக்கம் அதெல்லாம் எது நான் என்ன செஞ்சு பாக்கலைங்க. ஆனா செனையா இருக்கிறனால அப்படியே விட்டுட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படியே விட்டீங்க. போகுங்க, அதெல்லாம் எதுவும் ரைடிங் போகுங்க. ரைடிங் எல்லாம் போகுங்க. இது குணத்தை பார்த்தா நல்லா இருக்கு. பல்லு எத்தனை பல்லு ஆச்சுங்க? ஒரு 6 இருந்து 7 வயசு ஆச்சுங்க குதிரை. 6 இருந்து 7 வயசு சிறுமூஞ்சி குதிரைங்க. தப்பு இல்லைங்க. சரி ஓகேங்க. இது என்ன விற்பனை விலை வருதுங்க? இது வந்து ஒரு 20 ரூபா வருங்க. 20 ரூபா ரேஞ்ச். சரி ஓகே. அப்படியே அடுத்து இந்த குதிரைங்க. இது வந்து பெண் குதிரைங்க. பெண் குதிரை. ஆமா, இது செனையா இருக்கும் குதிரை. செனையா இருக்கு. கரிக்கால் குமேத்துங்களா? கரிக்கால் குமேத்துங்க. நெத்தி சுட்டியோட இருக்கு. நெத்தி சுட்டிங்களா? நெத்தி பட்டாவா? நெத்தி வெள்ளை இருக்கு. நெத்தி வெள்ளை இருக்கு. ஆமா, நெத்தி வெள்ளை இருக்கு. ஆமா, கருங்கால் குமேத்து. கருங்கால் குமேத்து கலருங்க. கருங்கால் குமேத்து. ஆமா, குதிரை செனையா இருக்குங்க. வயசு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கு. 8 வயசு இருக்கும். ஆமா, 7-8 வயசு இருக்கு குதிரை. சரி சரிங்க. இது வளர்த்துறீங்களா? இது எத்தனை மாசம் செனையா இருக்குங்க? இப்போ செனை வந்து 5-6 மாசம் இருக்கணும். 5-6 மாசம். 6 மாசம் செனையா இருக்கும். இன்னும் எத்தனை நாள்ல குட்டி போடுங்க? குட்டி போறது பாத்தீங்கன்னா இன்னொரு 6 மாசம் இருந்துச்சுன்னா இன்னொரு 5 மாசம் கழிச்சு குட்டி 11 மாசம் ஆகுது. ஓ, இது வந்து என்ன ரேட் காஸ்ட் வருதுங்க? இந்த ரேட் வந்து ஒரு 18 ரூபா வருங்க. 18. ஆமா, நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. ஆமா, அனுசரிச்சு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து வண்டி பழக்கம், ஏர் சவாரி அதெல்லாம் பழக்கணுமா இல்ல பழக்கி இருக்குங்களா? ஏற்கனவே ஓடி இருக்கா? இது ஏற்கனவே ஓடி இருக்கலாம். ஆனா என்கிட்ட வந்து நான் பழக்கலைங்க. இது வண்டியில ஓட்டணும் குதிரையா இருக்குங்க. வண்டியில ஓட்டுனதா இருக்குங்க வருங்க. ஏன்னா அந்த இதே வச்ச போட்டு அந்த காயமானதெல்லாம் இருக்கு. காயமான தடயம் அப்படியே இருக்கும். ஆமாங்க, வண்டியில ஓட்டணும் இருக்குங்க. சென்னையானா அங்க அவுத்துட்டு வைப்பாங்க. சரி சரி. இல்லைன்னா தொழில் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாங்க. சரி ஓகேண்ணா. ஓகே அண்ணா வணக்கம். இந்த குதிரை இது வந்து பெண் குதிரைங்க. பெண் குதிரை. ஆமாங்க, நல்லா ஜெய் ஜாண்டிக்கா இருக்க மாட்டேன். பெண் குதிரை செனையா இருக்குங்க. இது சேனதான். இது சேனதாங்க. குதிரை வந்து ஒரு மீறி போன ஒரு 2 மாசம் 3 மாசம் அது மாதிரி செனையா இருக்கும். ஓ ஆமா, நல்ல பொருளும். இது வந்து 10 சுழி சுத்தம். சைஸ் ஒரு 40. ஆமாங்க, 46 to 6 வரும். 46 வருங்க. 46 வரும். ஆமாங்க. இது வண்டி ரைடிங் எல்லாம் இருக்கும். இது எத்தனை மாசம் செனையா இருக்கும்? இது ஒரு 2ல இருந்து ஒரு 3 மாசம் தான் இருக்கும். 2ல இருந்து 3 மாசத்துக்குள்ள இருக்கு. இது குட்டி. இது இதோட போன ஈல்டுங்களா? இது லாஸ்ட் குட்டிங்க. இது இப்போ போட்டது குட்டி. இது எத்தனை ஈல்டு இறங்கி இருக்குங்க? இது
இது இறங்கி இருக்குங்க, ஒரு 4-5 குட்டியாவது போட்டிருக்குங்க. 4-5 குட்டியாச்சும் 4-5 குட்டியெல்லாம் போட்டிருக்குங்க. சரி சரிங்க. இது வயசு ஒரு 6-7 வயசு இருக்குங்க. 6-7 வயசு. 10 சொல்லி சுத்தம். குதிரை நல்ல சாதுவான நல்ல நல்ல குட்டிகளா இருக்குதுங்க. நல்ல குட்டியா இருக்கு. நல்ல குட்டி. இந்த குட்டி பாரு எப்படிக்குன்னு. இதுக்கு இன்னும் பால் முடிய அவ்வளவு இருக்கு. ஆமா, இது ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் இருக்கணும். ஓ, ஆண் குதிரை. ஆண் குட்டி. குண்டு குட்டி. குண்டு குட்டிங்க. பஞ்ச வெள்ளையா இல்ல? சரிங்களா? இல்ல, இது 3 நாள் வெள்ளை நெத்தி வெள்ளையோட இருக்குங்க. அருமையான குட்டிங்க இது. சரி ஓகே, இதை பார்த்தலாம். இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? இது வந்து ஒரு 22 ரூபா வருங்க. 22? ஆமாங்க. தொழில் தெரிஞ்ச குதிரை. தொழில் தெரிஞ்ச குதிரைங்க. இப்ப குட்டி மட்டும் தான் இறக்கிட்டு இருக்கிறேன், அதனால தொழில் இப்போ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. முதல் வண்டியில ஓடுனது டாங்கா வண்டியில ஓடுனது. டாங்கா வண்டியில ஓடுன குதிரை தான். ஆமாங்க. சரி ஓகே, அப்ப இந்த குதிரை வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 22 சொல்றீங்க, அனுசரிச்சு தருவீங்களா விலை? நேர்ல வந்து ஒரு 1000 ரூபா கம்மி. நல்ல பொருள் இல்லைங்களா? குட்டிகளும் பாருங்க கல் கண்டாடு போடுது. இதுல ஸ்பெஷல் சுழின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? இது ராஜாவோட இருக்கு. ராஜா சுழியோட இருக்கு. ராஜா சுழியோட இருக்குதுங்க. சரி ஓகே, இப்போ வந்து உங்ககிட்ட குதிரை வாங்குற மாதிரி இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துருவீங்களா? டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணி தருவீங்க. எந்த ஏரியான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் வண்டி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா இப்ப நீங்க இந்த லைன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், தேனி, கம்பம், இந்த கோவில்பட்டி, இந்த சிவகாசி, இந்த தென்காசி, இந்த லைன் எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த நெட்ல போற ரிட்டர்ன் வண்டி எதுன்னு இருந்துச்சுன்னா அதுல போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த லைன்லயே யாராவது இப்போ கம்பத்துல ஆல்ரெடி ஒரு குதிரை புக் ஆகிருக்குங்களா, அடுத்து தென்காசி, திருநெல்வேலி இந்த மாதிரி லைன் வச்சாச்சுன்னா நான் ஒரே வண்டி கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டே வந்துடலாம். இதை விட பெஸ்ட் பார்ட்டி வந்து நேர்ல வந்து குதிரையை பார்த்து அவங்களுக்கு மனசு பிடிச்சது எடுத்துட்டு போனா இன்னும் சந்தோஷம். நாம அங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆனா இது பிடிக்கல அது பிடிக்கலன்னா அது நல்லா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டி இங்க வந்து எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. குதிரையா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் அவங்க பாக்குற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமா, இங்க ஒரு 10 ரூபாய் பிடிக்குதுன்னா இங்க வந்து அவங்க மனசு வேற, நம்ம மனசு வேற இல்லைங்களா? அவங்க என்ன மென்டாலிட்டி இருக்குன்னு தெரியாது. வந்தா ஏதோ ஒரு இது இல்லைன்னா வேற எடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் கொண்டு போனாலும் இருக்கிற ஆளே யாரோ ஒருத்தர் உழப்பி விட்டுருவாங்க. அதனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டி நேர்ல வந்து புக் பண்ணி ஓகே பண்ணி காசு கொடுத்துட்டு போனா கூட டெலிவரி பண்ணிக்கலாங்க. சரி ஓகே, அது பெஸ்ட்டுங்க. ஓகேங்க. சரி ஓகே, அப்படியே அடுத்து பார்த்தலாம். ஆனா இந்த குட்டி இது வந்து குதிரைங்க. குதிரை குட்டி இல்லைங்களா? குட்டி இல்லைங்க. இது வந்து 9 சொல்லி சுத்த சைஸ் ஒரு 46 வருங்க. இதுக்கு செனையா இருக்கும் குதிரை. இது எல்லாமே சென குதிரை தான். இல்ல, இதன் குட்டிங்க. அது இதோட குட்டி தான் அதுங்களா? இதன் குட்டி. அது இதுக்கு முந்தின பேச குட்டி. இது இளஞ்சனையா தான் இருக்கு. மீறி போனா 2 மாசம் 2 மாசம் ஆகுது. நெத்தி சுட்டியோட இருக்கு மாட்டேன். நெத்தி சுட்டியோட இருக்கு. சுழி 9 சுழி சுத்தங்க. இது என்ன கருங்கால்ல சரிங்களா? இதுக்கு கருங்கால் குமியத்துங்க. இல்ல, இது நாசி. நாசி அது டார்க் கலர். டார்க் கலர் அதுலயே. ஆமாங்க. பல்லுங்க? இது பல்லாச்சுங்க குதிரை. பல்லாச்சு. இது சுழி எத்தனை சுழி சுத்தம்னு சொன்னீங்க? இது 9 சுழி சுத்தங்க. 9 சுழி சுத்தம். ஆமாங்க. ஸ்பெஷல் சுழி ஏதாச்சும் இருக்குங்களா அதுல? ஸ்பெஷல் எதுவும் இல்லைங்க. 9 சுத்தம். 9 சுத்தமா இருக்கு. ஆமாங்க. சரி ஓகே, இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்குங்க? இது வந்து பல்லாச்சுங்க குதிரை. பல்லாயிருச்சுங்க. வயசு ஒரு 6-7 வயசு இருக்குங்க. 7 வயசுக்குள்ள இருக்கும். ஆமாங்க, 6-7 வயசு இருக்கு. குதிரை நல்ல குதிரை. வண்டி பழக்கம், சவாரி பழக்கம்? வண்டி பழக்கம் இருக்குங்க. அதெல்லாம் இருக்கு. வண்டி பழக்கம் இருக்குங்க. சவாரி எல்லாம் மேல உட்காந்து பார்க்கல, வண்டி பழக்கம் இருக்கு. இதுல ஜீன் போட்டது இது இருக்கு. ஜீன் போட்ட தடை இருக்கு. ஆமாங்க. சரி ஓகே, இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க ஃபைனல்? இது வந்து சுழி சுத்தம் 9 சுழி சுத்தம் 20 ரூபா சொன்னாங்க. நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்போம். அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமாங்க. சரி ஓகேண்ணா, அப்படியே அடுத்து. இது அதான் குட்டிங்க. இது அதோட குட்டி. ஆமா, குட்டி. அது ஒரு 12 ரூபா கொடுக்கலாம். குட்டி 12 ரூபா கொடுக்கலாம். அது என்ன குண்டுங்களா இல்ல பெண் குட்டி? பெண் குட்டிங்க. நெத்தி சுட்டியோட இருக்கு. நெத்தி சுட்டியோட இருக்கு. ஒரு கால் வெள்ளைங்க. ஒரு கால் வெள்ளை. ஆமாங்க. சரி சரிங்க, 12 ரூபா ஃபைனல் சொல்றீங்களா? 12 ரூபா கொடுக்கலாங்க. ஏதோ ரேட். அது எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? குட்டி ஒரு மீறி போனா ஒரு 3ல இருந்து 4 மாசம் இருக்குங்க. 3-4 மாசத்துக்குள்ள தான் இருக்கும். ஆமாங்க. நல்ல குதிரை, பெரிய குதிரையே வரும். ஆமாங்க. சரி ஓகேண்ணா. ஓகே. இது வந்து பெண் குட்டிங்க. பெண் குட்டி. ஆமா, இது வந்து சம்மனுங்க. சம்மன். பால் சம்மன் சரிங்களா? பால் சம்மன். முடி கொட்டணும், பால் முடி கொட்டணும். பால் முடி கொட்டினா தான் இது சம்மனா பால் சம்மனா வருது. பால் சம்மன் டைப்ல தான் வருங்க. முடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா விளையாத்த வெளுத்து கிடக்கு. ஆமா, இது குட்டி வந்து ஒரு 4 மாசம் குட்டிங்க. 4 மாசம் தான் இருக்குங்களா? 4 மாசம் தான் ஆச்சுங்க. 4 மாசத்துலயே கால் நீளமெல்லாம் நல்ல நெட்டு நீளம் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது பால் பல்ல 4 வலு தான் வந்துருக்குன்னா 2 வலு வரும்னு சொன்னீங்களா? பால் பல்லு 2 வலு போட்டா 2 மாசம், 4 வலு போட்டா 5 மாசம் 6 மாசம். சரிங்க. அது மாதிரி இது நல்லா ஹைட் எப்படி ஆவரேஜா நல்லா பெருசா வருங்களா? ஒரு 46-47 எல்லாம் எதிர்பார்க்கலாம். 46-47 எல்லாம். ஆமாங்க. பெண் குட்டிங்க. இது சுழி சுத்தம். இது எத்தனை சுழி சுத்தங்க? 9 சுத்தங்க. 9 சுழி சுத்தம். எந்த தப்பும் இல்ல. இன்னும் பால் முடியே போட்டாங்காட்டி முடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே பரட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, 9 சுத்தங்க. 9 சுழி சுத்தம். ஆமாங்க. சரி ஓகே,
இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? இது வந்து ஒரு 14 ரூபா சொல்றேங்க. 14 கொடுப்பாங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். ஆமா, அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி, ஓகே. 14 சொல்றாங்க. பால் சம்மன்ல சேர்றது பாக்குறது நல்லா ஜம்முனா அட்டகாசமா இருக்கு. அப்படியே இப்ப சின்ன குடியில இருந்து வளர்த்தனா நல்ல ஆளு கூட நல்ல பழகி நல்லா கை பழக்கம் ஆயிக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்னு பெருசா வாங்கிட்டு போகும்போது சேட்டை பண்றதுக்கு ஆரம்பிக்கும். பெருசா வாங்குறதே சாதுவா வாங்கினா நல்லா இருக்கு. சரி. உங்களுக்கு குணம் கரெக்டா இருக்கும். குணத்துல நல்லா இருந்துச்சுன்னா நீங்க அந்த பிரச்சனையும் இல்ல. சிறுசுல இருந்து வாங்கிட்டு போய் வளர்த்தனால குணம் இடையில கொஞ்சம் நல்லா ரத்தம் பிடிச்சு ஆட்டம் கடிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? ஆமா, அது சொல்ல நல்ல குணமா பார்த்து வாங்கணும். ஆமாங்க. இப்ப இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபீட் எல்லாம் கொடுக்கலாங்க? ஃபீடு வந்து குட்டிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு மேய்ச்சல் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கட்டி வச்சு தீன் போட்டோம்னா அது அந்த அளவுக்கு பத்தாது. மேய்ச்சல ஃப்ரீயா மேயணும். கை கால்லாம் நெட்டு நீளமா வரும். ஆமா, நல்லா ஃப்ரீயா விட்டு இது மாதிரி 4-5 குதிரை கூட ஃப்ரீயா அவுத்து விட்டு மேய்ச்சோம்னா அது நல்லா இருக்கும். அது சிங்கிளா வளர்த்தனாலும் அப்படித்தான் சுத்தி காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரீயா விட்டோம்னா நல்லா ஓடி ஆடி துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சுன்னா குதிரை வந்து நல்லா டக்குன்னு எந்திரிக்குங்க. நல்லா நெட்டு நீளமா எந்திரிக்கும். சரி. நாம என்னதான் கட்டி வச்சு தீன் போட்டாலும் அதுவா மேய்ஞ்சதுன்னா அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு. அப்படியே அடுத்த குதிரையை பார்த்தரலாம். ஓகே. இந்த குதிரைங்க இது வந்து ஆண் குட்டிங்க. இது சொந்தமா இது வீட்டுக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். சுத்தமான கரிக்கால் கும்மியத்துங்க. ஆள் பாக்குறது ஜெய்ஜானிக்கா ஜம்முன் இருக்குது. இது ஒரு 1.25 இருந்து 1.5 வயசுக்குள்ளதான் இருக்குங்க குட்டி. சைஸ் குட்டி தாங்க. இன்னும் ஒரு 46 இன்ச்சு வருங்க. இப்பவே 46 இன்ச்சு வருங்க. சுத்தமான கரிக்கால் கும்மியத்து 10ல கண்ணி கட்டுங்க. சுழியில கண்ணி கட்டு வேற நல்லா வந்து பல்லு போட ஹைட் ஆகுமா? இன்னும் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்ப 46ன்னா ஒரு 48-50 எதிர்பார்க்கலாம். ஆனா அது அந்த முறை வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு தெளிவா வச்சிருக்கணும். தீன் இல்லாம அது இதுவும் கிடைச்சுன்னா குதிரை அழிச்சு போங்க. நல்ல முறையை நல்ல ஃபுட்டு கொடுத்து நல்லா ஓட வைக்கணும். வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இல்ல தனியா இது மாதிரி சைடு கார்டு எதுன்னு இருந்து உள்ள ஒரு கம்பி 10-10 20-20 அந்த இது மாதிரி இதுல இருந்து உள்ள எடுத்து ஓட வச்சோம்னா அப்ப குதிரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, சரி. இது சைஸ் இப்ப 46. டே கம்னரா. இப்ப இந்த குதிரை வந்து காமிக்கிறோம். இத பாத்துட்டு இந்த குதிரை சேல்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேக்குறதுதாங்க. நாம எது கொடுக்கலீங்களோ அதைத்தான் கேட்பாங்க. இருக்கிற போதே கேட்க மாட்டாங்க எல்லாம். அப்ப நெல் வந்து பாக்கலாம். முன்னாடி பேர் புல்லட்டுன்னு பேரெல்லாம் வச்சுங்க. இது ஒரு நாளைக்கு நல்லா வண்டி பழக்கி நல்ல முறையை கொடுக்கலாங்க. ஒரு நாள் ரேஸ்ல ஓட்டலாம். ஆமாங்க. சரி, ஓகே. நல்ல பொருளுங்க. மனசார மனசு வச்சு ஓடுங்க. ஆமா, சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். இந்த குட்டி இது வந்து ஆண் குட்டிங்க. ஆமாங்க. இன்னும் பால் முடிய ஒழுங்கலையாட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கும் குட்டி. 2-3 மாசம் தான் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான் இருக்கு. பட்டாவோட இருக்குங்களா? நெத்தி சுட்டியோட இருக்கு. நெத்தி வெள்ளை இருக்கு. நெத்தி கோடு வெள்ளை இருக்கு. இது எத்தனை மாசம் குட்டி நீங்க? இது ஒரு 3 இருந்து 3 மாசம் இருக்கணும். 3 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். ஆமாங்க. இது சுழி எல்லாங்க? இது சுழி ஒரே சுழிய பார்க்கவே இல்லை அப்படியா. இது நாசி கலர்ல சேருங்க. நாசியில சேரும். ஆமா. ஆண் குட்டிங்களா பெண் குட்டியா? ஆண் குட்டி. சுழி சுத்தம் தாங்க. சுழி சுத்தம் தான். எந்த கோளாறு இல்ல. இந்த குட்டி வந்து என்ன ரேட்னா வரும்? இது சுழி சுத்தம் தாங்க. சுழி சுத்தம் தான். ஆமா, என்ன தப்பும் இல்ல. என்ன விலை வருங்க? இது ஒரு 11 ரூபா வருங்க குட்டி. 11. ஆமாங்க. எத்தனை மாசம் குட்டி நீங்க? இது ஒரு 3 மாசம் குட்டிங்க. 3 மாசம் குட்டியே 11 ரூபா ரேஞ்ச் வருது. ஆமாங்க. சரி, ஓகேண்ணா. அப்படியே அடுத்து பாத்திரலாம். பெண் குட்டிங்களா? ஆண் குட்டி. ஆமா, குட்டி நல்ல குட்டி. இல்ல இது கொஞ்சம் டிங்கரிங் பண்ணிட்டு. ஆனா இந்த குட்டி வந்து பெண் குட்டிங்க. ஆமாங்க. இது வந்து எத்தனை நாளான குட்டிங்க? இது வந்து சரியா 4 மாசமான குட்டிங்க. 4 மாசம். 4ல இருந்து 5 மாசங்க. 41 இன்ச்சு இருக்கு குதிரை. இது லுக்கே வேற மாதிரி இருக்கு. குட்டிங்க நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டிங்க. 100ல ஒரு குதிரை மாதிரி. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டிங்க. சுழியிலும் 9 சுழி சொத்தம் எந்த தப்பும் இல்ல. எல்லாமே தெளிவா இருக்குங்க குட்டி. முடி எல்லாம் கீரி புள்ள மாதிரி நட்டுக்கிட்டு நிக்கல. இல்ல இப்பதான் முடி வளர்க்குதுங்க. முடி இப்பதான் வளருது. ஆமா, வளருது. இப்ப இதுல வந்து அந்த அளவுல இருந்து என்னன்னு சொல்லுவீங்க? இந்த அளவுல இருந்து என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் வளர்ந்தக்குள்ள தான் வல்லவனுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இடது பக்கம் விழுந்தா அது என்ன பண்றது? ஆண்டம் படைப்புங்க. அது இடது பக்கம் விழுந்தா சரி, வலது பக்கம் விழுந்தா சரி, நம்ம சாங்கியம் சொல்றது வந்து வலது பக்கம் விழுந்தா நல்லது.
நல்லதுங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. சரி சரி. ஆனா இடது பக்கம் உழுது நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து வலது பக்கம் வல்லவனுக்கு வலது பக்கம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்க. இது வந்து எத்தனை சுழி சுத்தங்க? இந்த இது வந்து 9 சுழி சுத்தங்க. இது குட்டி 9 சுழி சுத்தம். ஆமா. எத்தனை வயசு இருக்குங்க? இது சரியா 4 மாசம் ஆச்சுங்க குட்டி. 4 மாசம். இது என்ன பால் பல்ல 4 பல்லோட நிக்குது. பால் பல்லு 4 பல்லோட நிக்குது. 4 மாசம். ஆறாம் பல்ல போடணும். பெண் குட்டி. பெண் குட்டிங்க. சைஸ் ஒரு 41 இன்ச் இருக்குங்க. 41. எந்த தப்பும் இல்லைங்க. அக்யூரேட்டா இருக்கு. சுழிங்க? சுழி 9 சுத்தம். 9 சுத்தம். ஆமா. சுரங்கு டைப்ல. சுரங்கு டைப். ஒரு நாளைக்கு நல்லா பெருசானாலும் நல்லா மின்னு இருக்கு. சரி. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? இது வந்து விலை 25 ரூபா சொன்னாங்க. 25. ஆமாங்க. பேசணும் அனுசரிச்சு தரலாம். நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுப்பாங்க. சரி ஓகே. ஆமாங்க. சரிண்ணா. அப்படியே அடுத்த குதிரை பாத்துருவோம். ஆனா இந்த குதிரை பெண் குதிரைங்களா? இது வந்து பெண் குட்டிங்க. பெண் குட்டி. ஆமாங்க. நல்ல நெட்டு நீளமா ஜெய்ஜாண்டிக்கா இருக்குது. நாட்டு குதிரையே பாக்குறது நாட்டு குதிரை மாதிரி தெரியல. சைஸ் ஒரு 47 இருக்கு. இன்னும் பல்லு போடல குட்டி. இன்னும் பல்லு போடல. பல்லு போடாத குட்டிங்க இது. பல் போடாத குட்டி. சண்டிராணியா? என்னங்க சண்டிராணியா? சேட்டை ஓவரா பண்ண மாட்டிருக்கு. கொஞ்சம் என்ன கை பழக்கம் வரல. இன்னும் கை பழக்கம் வரல. கை பழக்கம் வரலைங்க. ஆனா குட்டி நல்ல குட்டிங்க. தையா தக்கான குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. இது வந்து எத்தனை சுழி சுத்தங்க? இது வந்து சுழியில வந்து தீஸ் கட்டும்பாங்க. தீஸ் கட்டோட. ஆமா. முன்ன பண்ண இருக்கு மஸ்துங்க. தீஸ் கட்டும்பாங்க. ஒரு சில மஸ்து ஜாரு மஸ்தும்பாங்க. இது குட்டி என்ன பல்லு போடாத குட்டிங்க. பல் போடாத குட்டி. எத்தனை மாசம் இருக்குங்க? என்னங்க குட்டி? 1.5 வயசு இருக்குமா? ஒரு 2 வயசு பக்கமா இருக்குங்க. 2 வயசுக்கு பக்கமா இருக்கும். பல் போடாத குட்டி. ஆமாங்க. வண்டி பழக்கம் சவாரி எல்லாம் எதுவும் இல்ல. எந்த பழக்கமும் இல்ல. என்ன குட்டி ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. எது வந்தாலும் இப்பதான் நாம தான் கை வைக்கல. கை வைக்காத குட்டி. நான் மனுஷன் தொடர்றதுக்கு என்ன வா கம்முன்னு மனுஷன் தொடர்றதுக்கே என்ன இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி பெண் குதிரை எல்லாமே ரேஸ் ஓட்ட முடியுங்களா? என்னங்க ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாம். நல்ல ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கு. அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க விடுங்க பாக்கலாம். ஏய் இந்தல வா. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? இது வந்து ஒரு 35 ரூபா வரும். 35. ஆமாங்க. ஃபைனல். ஆமாங்க. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி குதிரைகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.